ரிஷபம் ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கடன் வாங்கி கொண்டு சிக்கலில் மாட்டிய நிலைமைகள் இன்னும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருந்து கொண்டுமே தான் இருக்கும். நீங்கள் உங்களுக்காக கடன் வாங்கிய அந்த பணத்தை செலவழித்தீர்களோ இல்லையோ, உங்களுடைய நண்பர்கள் உங்களை சுற்றி இருக்கக்கூடிய நபர்களுக்காக நிறைய பணத்தை நீங்கள் கடன் வாங்கி கொண்டு மற்றவர்களுக்காக செலவழித்த ஒரு அனுபவங்கள் இன்னும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருந்து கொண்டுமே தான் இருக்கும். 6ஆம் வீடான ருணஸ்தானம் வலுவடையும் பொழுது, தனஸ்தானம் பலமிழக்கும் பொழுது, உங்களை அறியாமலேயே நீங்கள் கடன்பட வேண்டிய ஒரு சூழ்நிலைகள் கூட உருவாக்கி அது மென்மேலும் உங்களுடைய மனதிற்குள் ஒரு கஷ்டத்தையும் கவலைகளையும் இன்னும் தேடி கொடுத்து கொண்டுமே தான் இருக்கிறது. அதை நினைத்து பார்த்தாலே உங்களுடைய மனதிற்குள் அவ்வளவு வலிகளும் கஷ்டங்களும் இன்னும் ஏற்பட்டிருக்கலாம். அவசர குடும்ப தேவைகளுக்காகவோ தொழிலை எக்ஸ்டெண்ட் செய்வதற்காகவோ நீங்கள் வாங்கிய கடன் சுமைகள் வட்டிக்கு மேல் வட்டி குட்டி போட்டு உங்களை ஒரு கடனாளியாகவே மாற்றி போட்டது. ஆனால் நீங்கள் தொழிலுக்காகவோ அல்லது ஒரு வேலைக்காகவோ நீங்கள் வாங்கியது தவறு கிடையாது. அதை என்னால் அடைத்து விட முடியும் என்று நீங்கள் மனதில் அதிக ஒரு தன்னம்பிக்கை வைத்தது தான் மிகப்பெரிய ஒரு தவறு. எல்லாமே ஒரு விஷயம்தாங்க. ஒரு நிமிடத்தில் நம்முடைய கிரக நிலைமைகள் மாறிவிட்டால் எவ்வளவு நன்றாக ஓடக்கூடிய தொழிலாகவே கடையாகவே எதுவாகவே இருந்தாலும் ஒரு நிமிடத்தில் எப்படி வேண்டுமானாலும் மாறலாம். எனவே முடிந்த அளவுக்கு கடன்கிற ஒரு சூழலில் மட்டும் நம்ம போய் சிக்கவே கூடாது. சிக்கிவிட்டால் நம்முடைய வாழ்க்கையே அவ்வளவுதான் என்பதை இந்த ஒரு காலகட்டங்கள் உங்களுக்கு நிச்சயமாகவே இப்பொழுது புரிய வைத்திருக்கும். இப்படிப்பட்ட நிகழ்வுகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கா இல்லையோ என்பதையும் நீங்கள் தான் கூற வேண்டும். வாங்கிய கடனை திருப்பிக் கொடுக்க முடியாத சூழ்நிலையில் கடன் கொடுத்தவர்களின் மிரட்டல்களும் அசிங்கங்களும் நீங்கள் ஆளாகி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் கூட நிச்சயமாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்பட்டு அது இன்னும் கவலைகளையும் கஷ்டங்களையும் உங்களுடைய உள்ளுக்குள் தேடி கொடுத்து கொண்டே தான் இருக்கும். ஒரு கடனை அடைக்க மற்றொரு கடன் வாங்கி இறுதியில் பெரிய சூழலில் சிக்கி நிம்மதிகளையும் தூக்கத்தையும் இழந்த ஒரு தருணங்கள் உங்களுடைய வாழ்க்கையாகத்தான் இருக்கும். ஆனால் உங்களுக்கு ஒன்றே ஒன்று தாங்க, அந்த ஒரு கடன் வாங்கிய பணத்தை நீங்கள் செலவழித்தால் கூட மனது சந்தோஷமாக இருக்கும். நீங்களே கடன் வாங்கி மற்றவன் கஷ்டப்படுகிறான் என்று இறக்கப்பட்டு கொடுத்த பணத்தை அந்த ஒரு நபர்கள் எதையும் புரிந்து கொள்ளாமல் நீங்கள் போன் செய்தால் கூட எடுக்காமல் இன்னமும் அவர்கள் உங்களை கஷ்டத்திற்கு மேல கஷ்டத்தில் ஆழ்த்தி உங்களுடைய வீட்டை விற்க வைத்து உங்களை நடுரோட்டில் நிற்க வைத்த அனுபவங்கள் இன்னும் ரிஷபம் ராசியான உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக இருக்கும். இப்படிப்பட்ட அனுபவங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கா இல்லையா என்பதை நீங்கள் தான் கூற வேண்டும். அதே போல் உறவினர்களின் இரட்டை முகங்கள் இந்த ஒரு காலகட்டத்தில் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வெளிப்பட போகுது. ரிஷபம் ராசிக்காரர்கள் முகஸ்துதியை விரும்பாத யதார்த்தமான ஒரு மனிதர்களாகத்தான் இதுவரைக்கும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நீங்கள் வாழ்ந்து கொண்டுமே தான் நிச்சயமாகவே இருக்கிறீர்கள். ஆனால் உங்களுடைய 8ஆம் இடமான அவமானஸ்தானம் வலுப்பெற்ற காலத்தில் உங்களை சுற்றி இருந்த உறவினர்களின் உண்மையான இரட்டை முகம் உங்களுக்கு தெரிய வந்து அது மென்மேலும் உங்களுடைய மனதிற்குள் ஒரு கஷ்டத்தை நிச்சயமாகவே தேடி கொடுத்திருக்கும். இவர்கள் நல்லவர்கள் தானே, நமக்காக எல்லாத்தையும் செய்வார்களே என்று நினைத்துத்தானே அனைத்தையும் இவர்களிடம் வந்து நம்ம கூறினோம், ஆனால் இவர்களே நம்மை பார்த்து பொறாமைப்படுகிறார்களே என்று நீங்கள் நினைக்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள் இப்பொழுது நிச்சயமாகவே வந்துவிடும். அதை நினைத்து நீங்கள் இன்னமும் வருந்தி கொண்டே தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கிறீர்கள். இப்படிப்பட்ட நிகழ்வுகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்பட்டு இருக்கிறதா இல்லையா என்பதை நீங்கள் தான் இந்த ஒரு நேரத்தில் நிச்சயமாகவே கூற வேண்டும். ஆனால் இதை நினைத்து பார்க்கும் பொழுது மற்ற நபர்கள் தான் இப்படி இருக்கிறார்கள் என்று பார்த்தால் நம் கூட இருக்கக்கூடிய சொந்த உறவினர்களும் இப்படி இருக்கிறார்கள் என்றெல்லாம் உங்களுடைய மனதிற்குள் தேவையில்லாத ஒரு எண்ணங்கள் இன்னும் ஓடிக்கொண்டே தான் இருக்கும். நீங்கள் பணக்காரராகவும் நல்ல நிலைமையில் இருந்த போதும் உங்களுடைய காலடியில் கிடந்த உறவுகள் உங்களுக்கு ஒரு சரிவு என்று வந்த பொழுது உங்களை ஏளனமாக பார்த்து பேசி போன ஒரு தருணங்களும் நிச்சயமாகவே இன்னும் இருந்து கொண்டுமே தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். நேரில் என்னதான் அண்ணன் தம்பி என்று உருகி பழகினாலும் மறைமுகமாக நீங்கள் அளவேண்டிய ஒரு காலகட்டங்களும் நிச்சயமாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். எனவே நரியின் குணம் என்னவோ அதே போலத்தான் உங்களுடைய சொந்த பந்தங்களுடைய இடத்தில் சில குணங்களும் இருந்து கொண்டு இருக்கிறது என்பதை கொஞ்சம் நீங்கள் இப்பொழுது புரிந்து கொள்வது உங்களுக்கு மிகவும் நல்லது. அதே போல சொந்த உறவுகளுக்குள் ஏற்பட்ட பிரிவு நீண்ட காலங்கள் தொடர்ந்து ஒரு காலகட்டமாகவே இருந்தது. உறவுகளுக்குள் ஏற்படக்கூடிய பிரிவுகள் மனதில் மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி அது மென்மேலும் உடைய மனதுக்குள் சின்ன சின்ன கவலைகளையும் கஷ்டங்களையும் இன்னும் தேடி கொடுத்து கொண்டே தான் இருக்கிறது.
குறிப்பாக நம்முடையவர்கள் என்று நினைத்தவர்களுடன் ஏற்பட்ட தூரங்கள் மிகவும் ஒரு வலியவும் கஷ்டங்களையும் இன்னும் தேடி கொடுத்து கொண்டு ஒரு தேவையில்லாத பிரச்சனைகளை கூட உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கொண்டு வந்து சேர்த்திருக்கலாம். உங்களுடைய வாழ்க்கையிலும் சில உறவுகள் கருத்து வேறுபாடுகளையும் மன கஷ்டப்புகளையும் அல்லது புரிதல் இல்லாமை காரணமாக இடைவெளிகளையும் கொஞ்சம் ஏற்படுத்தி இருக்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள் நிச்சயமாகவே இருந்து கொண்டுமே தான் இருக்கும். ஒரு காலத்தில் தினமும் பேசியவர்கள் கூட தூரமாக போயிருக்கலாம். சின்ன சின்ன ஒரு பிரச்சனைகள் கூட பெரிய ஒரு பிரிவாகவே மாறியது போல உங்களுடைய மனதிற்குள் தோன்றியது. மனதில் இருந்த அன்புகள் இருந்தாலும் அதை வெளிப்படுத்த முடியாத ஒரு சூழ்நிலை என்பது ஏற்பட்டு அது உங்களை மென்மேலும் ஒரு கவலையிலும் கஷ்டங்களிலும் ஆழ்த்தி கொடுத்து கொண்டே தான் இருக்கிறது. ரிஷபம் ராசிக்காரங்களை உறவுகளை எளிதில் விட்டு கொடுப்பவர்கள் நீங்கள் கிடையாது. ஆனால் அந்த உறவை பாதுகாக்க அதிக முயற்சி செய்து உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உறவின் மீது அதிகப்படியான ஒரு கோபங்களும் அதிகப்படியான ஒரு வெறுப்புகளும் நிச்சயமாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இந்த ஒரு காலகட்டத்தில் ஏற்பட்டிருக்கும். இப்படிப்பட்ட சில செயல்கள் ஏற்பட்டு இருக்கிறதா இல்லையா என்பதை நீங்கள் தான் இப்பொழுது கூற வேண்டும். நான் இதுவரை கூறியது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கா இல்லையா என்பதை மட்டும் நீங்கள் கமெண்ட் வாயிலாக தெரிவியுங்கள். இனிமேல் வரக்கூடிய நாட்கள் எப்படி இருக்கும், எப்படியெல்லாம் மாற்றங்கள் நடக்கும் என்பதை அறிந்து கொள்ள மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். வரக்கூடிய இந்த ஒரு தேதி முதல் ரிஷபம் ராசியான உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த ஒரு நாளானது புதிய சில விஷயங்களை கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நாளாகவே இருக்கும். கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களை உங்களை விட்டு விலகிச் சென்றவர்கள் திரும்பி வருவதற்கான ஒரு சூழ்நிலைகள் இப்பொழுது அமையும். ஆனால் அவர்களை ஏற்றுக்கொள்ளவா வேண்டாமா என்று உங்களுடைய மனமானது இரட்டை நிலைமையில் இருக்கும். ஆனால் நீங்கள் எது செய்தாலும் அது உங்களுக்கு நன்மைகளைத்தான் தேடி கொடுக்கும். மீண்டும் அவர்கள் தவறு செய்யலாம், தவறு செய்து விடுவார்களோ என்று உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஒரு சந்தேக பார்வை இருந்தால் அவர்களை ஏற்றுக்கொள்ளாதீர்கள். அந்த சந்தேக பார்வையுடன் நீங்கள் ஏற்றுக்கொண்டால் அது இன்னும் எத்தனை வருடங்கள் கழித்து போனாலுமே ஒரு பிரச்சனை என்பதை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுத்துவிடும் என்பதை மட்டும் கொஞ்சம் அறிந்து வைத்துக் கொள்ளுங்கள். எனவே எதை செய்தாலும் கொஞ்சம் யோசித்து செய்யுங்கள். மனதில் புதுவிதமான சில சிந்தனைகள் உருவாக்கி அது மென்மேலும் உங்களுடைய வாழ்க்கையவே அழகுபடுத்தி காட்டும். ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தந்தை வழி உறவுகள் ஆதரவாக மாறி எல்லாமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நல்லதாகவே இப்பொழுது மாறப்போகிறது. தம்பதிகளுக்கிடையே அந்யோன்யம் என்பது அதிகரித்து அது மென்மேலும் உடைய வாழ்க்கையை அழகுபடுத்தியும் அறிவாகவும் நிச்சயமாகவே காட்டும். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பிரபலமானவர்களின் ஆறுதல்களும் நட்பும் கிடைத்து அது மென்மேலும் உடைய வாழ்க்கையவை அழகுபடுத்தி காட்டும். தவறிய சில வாய்ப்புகள் கூட மீண்டும் இப்பொழுது கிடைக்கலாம். ஆனால் அதை நீங்கள் தான் சரியான முறையில் பயன்படுத்தி நல்ல நிலைமைகளுக்கு கொண்டு வர வேண்டும். அதை மட்டும் நல்ல நிலைமைக்கு நீங்கள் கொண்டு வந்தால் போதும். எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் ஒரு செலவு என்பது நிச்சயமாகவே கிடைத்துவிடும். ரிஷபம் ராசிக்காரங்களை விரயஸ்தானமான 12ஆம் வீட்டில் இருந்து அசுப கிரகங்களின் தாக்கங்கள் என்பது இப்பொழுது விலக்குவதால் உங்களுடைய கைகளில் இருந்து தேவையற்ற மருத்துவ செலவுகளும் வீண் விரயங்களும் மற்றும் ஏமாற்றங்களால் ஏற்பட்ட பண இழப்புகள் அனைத்தும் முற்றிலுமாகவே இப்பொழுது உங்களுடைய வாழ்க்கையை விட்டு நின்று அது மென்மேலும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நல்லதையும் நல்ல விதமான சில காரியங்களையும் நிச்சயமாகவே தேடி கொடுக்கும். சுப விரயங்கள் எனப்படும் வீடு கட்டுவது, நிலம் வாங்குவது அல்லது சுப காரியங்களுக்கு செலவிடுவது போன்ற நல்ல வழிகளில் மட்டுமே இனி பணம் என்பது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள செலவாகும். தேவையில்லாத ஒரு இடங்களில் பணம் என்பது செலவாகாமல் நீங்கள் தான் பார்த்து கொள்ள வேண்டும். வீண் ஆடம்பர செலவுகளை நீங்களே கட்டுப்படுத்தி பணத்தின் மதிப்பை உணர்ந்து செயல்பட்டால் இனிமே எல்லாமே நல்லதாகவே நடக்கும். செலவுகள் குறைந்து சேமிப்பு பெருகி உங்களுடைய இல்லத்தில் லட்சுமி தேவி நிரந்தரமாக வாசம் செய்யக்கூடிய ஒரு நேரங்கள் இப்பொழுது வந்துவிட்டது. புதிய முதலீடுகளை நீங்கள் செய்தால் இப்பொழுது நல்ல ஒரு பலனை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கும். லாபஸ்தானம் மற்றும் பாக்கியஸ்தானங்கள் பலம் பெற போவதால் நீங்கள் செய்யக்கூடிய புதிய முதலீடுகள் அனைத்தும் உங்களுக்கு பன்மடங்கு லாபத்தை தேடி கொடுத்து மென்மேலும் அது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நன்மைகளையும் நல்ல விதமான சில காரியங்களையும் இனி வரக்கூடிய நாட்களில் நிச்சயமாகவே தேடி கொடுக்கும். புதிய தொழில் தொடங்குவது, கூட்டு வியாபாரத்தில் ஈடுபடுவது அல்லது நிலம் வீடு போன்ற அசையா சொத்துக்களில் முதலீடு செய்வது போன்ற முயற்சிகள் யாவும் அமோக வெற்றியை தேடி கொடுத்து இப்பொழுது மென்மேலும் அது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நன்மைகள் என்பதை இனிமேல் வர வைக்கும்.
பங்குச்சந்தை அல்லது தங்கம் போன்றவற்றில் நீங்கள் செய்யக்கூடிய முதலீடுகள் குறுகிய காலத்திலேயே பெரிய ஒரு லாபத்தை இனி வரக்கூடிய நாட்களில் தேடி கொடுக்கும். தொட்டதெல்லாம் துலங்கும் என்ற ஜோதிட பழமொழிக்கு ஏற்ப நீங்கள் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு புதிய பொருளாதார முயற்சிகளும் உங்களை ஒரு பெரிய தொழிலதிபராகவே இனி வரக்கூடிய நாட்களில் உயர்த்தி காட்டும். எனவே நீங்கள் உங்கள் மீது எந்த ஒரு நம்பிக்கையை வைத்து எந்த ஒரு செயலை செய்தாலும் அதில் உங்களுக்கு இன்னும் நன்மைகளும் வெற்றிகளும் நிச்சயமாகவே கிடைக்கும். வேலை மாற்றம் அல்லது புதிய வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள் இப்பொழுது வந்துவிட்டது. ஒரே இடத்தில் நீண்ட காலம் உழைத்தும் எதிர்பார்த்த வளர்ச்சி கிடைக்காமல் இருந்திருக்கலாம். உங்களுடைய திறமைக்கு ஏற்ற மதிப்பு கூட கிடைக்கவில்லை என்ற எண்ணங்கள் கூட வந்திருக்கலாம். சில நேரங்களில் மாற்றம் தேவை என்று மனதில் தோன்றியிருந்தாலும் அதை செயல்படுத்த தயக்கங்கள் என்பது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்தது. பழக்கமான இடத்தை விட்டு புதிய பாதைக்கு செல்வது எளிதான ஒரு முடிவாக மட்டும் இருக்காது. சில நேரங்களில் வாழ்க்கையில முன்னேற்றங்கள் பெற மாற்றத்தை நம்ம தான் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்படி நீங்கள் எப்பொழுது ஏற்றுக்கொள்கிறீர்களோ அப்பொழுது தான் அனைவரின் வாழ்க்கைக்குள்ளையும் ஒரு வெற்றி என்பது கிடைக்கும் என்பதை நீங்கள் உங்களாலேயே புரிந்து கொள்ள முடியும். ரிஷபம் ராசியான உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நீங்கள் எப்பொழுதுமே நிலைத்தன்மை என்பதை விரும்புவீர்கள். நீங்கள் எளிதில் மாற்றங்களை விரும்ப மாட்டீர்கள். ஆனால் ஒரு முறை நீங்கள் மாற்றம் சரியானது என்று புரிந்து கொண்டால் அதில் முழு ஈடுபாட்டுடன் நீங்கள் செயல்படக்கூடிய ஒரு நபர்களாகவே நிச்சயமாகவே மாறிவிடுவீர்கள். ஜோதிட பார்வையில் புதிய வாய்ப்புகள் வாழ்க்கையில எதிர்பாராத ஒரு நேரத்தில் வரலாம் என்று கூறப்படுது. நீங்கள் எதிர்பார்க்காத ஒரு இடத்தில் இருந்து ஒரு அழைப்பு வரலாம். புதிய வேலை, புதிய பொறுப்பு அல்லது புதிய தொழில் வாய்ப்பு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஒரு மாற்றத்தை இனிமேல் நிச்சயமாகவே தேடி வந்து கொடுக்கும். இது ஏற்படுதா இல்லையா என்பதை மட்டும் கொஞ்சம் நீங்கள் கவனமாக பார்த்து தெரிந்து வைத்துக் கொள்ளுங்கள். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம். பழக்கமான இடத்தை விட்டு புதிய பாதைக்கு செல்வது எளிதான ஒரு முடிவாக மட்டும் இருக்காது. சில நேரங்களில் வாழ்க்கையில முன்னேற்றங்கள் பெற மாற்றத்தை நம்ம தான் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்படி நீங்கள் எப்பொழுது ஏற்றுக்கொள்கிறீர்களோ அப்பொழுது தான் அனைவரின் வாழ்க்கைக்குள்ளையும் ஒரு வெற்றி என்பது கிடைக்கும் என்பதை நீங்கள் உங்களாலேயே புரிந்து கொள்ள முடியும். ரிஷபம் ராசியான உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நீங்கள் எப்பொழுதுமே நிலைத்தன்மை என்பதை விரும்புவீர்கள். நீங்கள் எளிதில் மாற்றங்களை விரும்ப மாட்டீர்கள். ஆனால் ஒரு முறை நீங்கள் மாற்றம் சரியானது என்று புரிந்து கொண்டால் அதில் முழு ஈடுபாட்டுடன் நீங்கள் செயல்படக்கூடிய ஒரு நபர்களாகவே நிச்சயமாகவே மாறிவிடுவீர்கள். ஜோதிட பார்வையில் புதிய வாய்ப்புகள் வாழ்க்கையில எதிர்பாராத ஒரு நேரத்தில் வரலாம் என்று கூறப்படுது. நீங்கள் எதிர்பார்க்காத ஒரு இடத்தில் இருந்து ஒரு அழைப்பு வரலாம். புதிய வேலை, புதிய பொறுப்பு அல்லது புதிய தொழில் வாய்ப்பு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஒரு மாற்றத்தை இனிமேல் நிச்சயமாகவே தேடி வந்து கொடுக்கும். இது ஏற்படுதா என்பதை மட்டும் கொஞ்சம் நீங்கள் கவனமாக பார்த்து தெரிந்து வைத்துக் கொள்ளுங்கள். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.